வணக்க மக்களே, நான் உங்கள் அன்பரசன் லவ்கிங். இன்னைக்கு நம்ம கேப்சிகம் சிக்கன் மசாலா செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். சிக்கன் கபாப் தனியாக பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வெங்காயம், 1 கேப்சிகம் பெருசு. ஸோ இதோட கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. இதோட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் 1 தக்காளி, அதை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நைஸாக ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கங்க. இது நல்லா நம்ம ஆயிலில் வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா, அப்புறம் இதை ஒரு டேபிள் ஸ்பூனாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த வாட்டரில் நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச கபாப் இருக்கு இல்லையா, ஸோ அதை டைரெக்டாக இதில் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே சிக்கன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர்னஸ், அந்த ஒயிட்னஸ், அந்த டேஸ்ட் அவ்வளோ வராது. அதுக்கப்புறம் 1 கப் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னும் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இது நல்லா கொதிக்க விட்டு அப்படியே சும்மா செமி கிரேவியாக பண்ணிங்கன்னா சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்பரசன் லவ்கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடியும் பார்த்தீங்கன்னா அன்பரசன் லவ்கிங் தான் இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. நாளைக்கு நான் ஏலகிரி ஹில்ஸ் போயிட்டு நிறைய வீடியோஸ் நான் பண்ண போகிறேன். ஸோ அதை நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்க்கலாம். கேப்சிகம் சிக்கன் மசாலா ரெடி.